இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6 வசனம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நல்லது நினைத்து நன்மைகள் செய்யும்போது உங்களுக்கும் நன்மைகள் தான் நடக்கும். நன்மை செய்கிறவர்களுக்கு ஒருபோதும் தீங்கு வராது. உண்மையான ஆசீர்வாதமும் நன்மைகளும் நன்மை செய்கிறவர்களின் சந்ததியை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானின் தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். விலை மதிப்பில்லாத அநேக பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இந்த உலகத்திலே பணத்தையும் பொருட்களையுமே பொக்கிஷமாக எண்ணிக்கொண்டு அதை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்று துன்மார்க்கமான வழியில் செல்கிறவருடைய வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே இருக்கும். ஆனால் கர்த்தரை சார்ந்து நன்மைகளை மட்டுமே செய்யும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.